தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்கள்ல ஒருவரா வலம் வர்றவர் தான் நடிகர் கார்த்திக். வித்தியாசமான கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்கும் இவர் பருத்தி வீரன்ல தொடங்கி ஆயிரத்தில் ஒருவன், காஷ்மோரா, பொன்னியின் செல்வன், கைதி உள்ளிட்ட பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காரு. இதுல பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் கார்த்திக் நடிச்ச படங்கள் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகல. அதாவது ஜப்பான் மெய்யழகன் உள்ளிட்ட படங்கள் தோல்வியை தான் சந்திச்சது. இந்த 2 படங்களுக்கு அப்புறம் வா வாத்தியார், சர்தார் 2 உள்ளிட்ட படங்கள்ல கார்த்திக் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. கடந்த 2022ஆம் ஆண்டு இவரோட நடிப்புல வெளியான சர்தார் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. பி.எஸ். மித்ரன் இயக்கியிருந்த இந்த படத்துல கார்த்திக்கோடு சேர்ந்து லைலா, ராஷி கண்ணா என பலரும் நடிச்சிருந்தாங்க. கார்த்திக் இந்த படத்துல அப்பா மகன் என 2 கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட முதல் பாகத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து 2ஆம் பாகமும் எடுக்க முடிவு செய்யப்பட்டு இப்போ அதுக்கான ஷூட்டிங் விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சர்தார் 2 படத்துல கார்த்திக் வில்லனா எஜ்ஜே சூர்யா நடிக்கிறாருன்னு தகவல் வெளியாகுச்சு. இப்போ இந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள், அதாவது சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டு வருதாம். இந்த சண்டை காட்சிகள் மைசூர்ல ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஏற்பட்ட விபத்து காரணமா கார்த்திக்கோட கால்ல காயமும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்கிருந்தவங்க கார்த்திகை மீட்டு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் 1 வாரம் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்களாம். அதனால சர்தார் 2 ஷூட்டிங் ரத்து செய்யப்பட்டும் இருக்கு. இதுவரை 80% ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், எந்த நேரத்துல கார்த்திக்கோட கால்ல விபத்து ஏற்பட்டிருக்கிறதால திட்டமிட்டபடி படத்தை திரைக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.